ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் நம்ம வேலைக்கு போயிட்டுருக்குறோங்க. இப்போ பரவுது அதுன்னு பார்த்தாலாம் ஆகாது. ஏன்னா பொருளாதார கட்டமைப்பு அவசியமாகுது. எங்கள் சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா தொற்று அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்குது. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் ஒரு லாக்டவுன் மாரி ஒரு கட்டுப்பாடு வரும் ஒரு குறிப்பிட்ட டைமு. அப்படியே இல்லாட்டி நாம் வெளியே வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு போய் கொரோனா கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆகிவிடும். அதேமாரி இப்போ இந்த டைமில் பொருளாதாரமும் நமக்கு அவசியமான ஒன்றாகுது. அதனால் நம்ம இப்போ வெயில் இதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம பாட்டுக்கு தினம் வீடு தங்காமல் வேலைக்கு போகிறது வர்றது, மறுபடியும் நம்ம கடைசி டைமில் நம்ம வெண்புலி விழிப்பு சேவை மையத்துக்காக அதை சார்ந்த தகவல் தேடிக்கிட்டும் நம்ம கொஞ்சம் பயணிக்கிறோங்க. கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்குது. உடம்பு ஒரு பக்கம் சரியில்லை. ஏன்னா என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் செம்ம ஃபீவர் போட்டு வெளுத்து வாங்கிருச்சு. இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தாலும் இந்த ஜலதோஷம், தலைப்பாரம் இவக்கெல்லாம் இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதேமாரி இந்த தருணத்தில் எவ்வளோ பேர் நமக்கு முன் உதவியும் இருக்கிறீங்க ஃபினான்ஸ் ரீதியாகவும். எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். ஏன்னா என்னோடய பையனுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு அம்மாலாம் அமௌண்ட் கொடுத்து பேக்கு இதெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணுங்க. அதேமாரி வடலூர் நம்ம சத்திய ஞான சபை வள்ளலார் திருக்கோவிலுக்கு போனதுக்கு ஒரு அம்மா பார்த்திங்கன்னா அதுக்கான நிதி உதவி கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நானும் என்னோடய பையனும் போயிட்டு வந்தேங்க. அதுக்கான காணொலிலாம் வரும் நம்ம சேனலில், வெயிட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக இந்த டைமில் இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்குறாங்க பசங்க. அதில் ஒருத்தன் எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு அவனை கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் இன்னொருத்தர் இப்போ வேறு ஸ்கூலுக்கு 6ஆவதுக்கு மாற்றிருக்காரு, கொஞ்சம் லாங்கு. அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அவனை அங்கே மறுபடியும் வண்டியில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு உடனடியாக வேலைக்கு போகணும். சந்தியா காலையில் உணவு திட்டம் ஸ்கூலுக்கு சமைக்கிறதுக்கு போயிடுவா. போயிட்டு இந்த கோழி வளர்ப்பு, காட்டு வேலை அந்தளவுக்கு இன்னும் செய்யலை. என்ன உடம்பு ஒத்துழைக்கிறதுல அம்மா தான் செஞ்சுட்டுருக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க்கு நம்ம கட்டமைச்சு கொடுத்துட்டு நம்ம ஏதோ ஒன்று ஃப்யூச்சரில் சீக்கிரம் ஒரு ஜாப் ரெடி பண்ணி உட்காந்துக்கணும். ரொம்ப அலைச்சலாகுது. உடம்பு செட் ஆக மாட்டேங்குது. வெண்புலி பரவுது. வெளியே வேலைக்கு போயிட்டு வர அளவுக்கு இல்லை. நம்ம ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஐடி பிஸ்னஸாக இருந்தாலும் வருமானம் கொடுத்தாலும் அதை ஒரு பக்கம் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு நம்ம எதனாச்சும் ஆர்கானிக் ஷாப் ஒரு கடை வச்சு உட்காரலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. அதுக்காக தான் ஓடி உழைக்கிறேன் நான்.